ஒரு பிணத்தை அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க சில மனிதர்கள். பின்னாடி கொள்ளைக்காரங்க வர்றதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லறையில் தூக்கி போட்டுட்டு ஓடிடுறாங்க. அந்த கல்லறை பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு தேவ மனிதரை அடக்கம் பண்ணின கல்லறை. அந்த தேவ மனிதர் யாருன்னா எலிசாவின் கல்லறை. அந்த எலும்புகள் பட்டு அந்த பிணம் உயிர் பெற்று நின்றது. 2 ராஜாக்கள் 13:21 நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அந்த வல்லமை பார்த்தீங்கன்னா எலிசாவுக்குள்ள ரெட்டிப்பான வல்லமை உயிரோடு இருக்கும் பொழுது இருந்தது. மரித்தும் அவருடைய எலும்புகள் மூலமாக உயிர் பெற்று வந்தார் அந்த மனிதர். ஆமாங்க, நம்ம கூட கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது எந்த மனிதர்களாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சத்ருவும் பின்தொடர்ந்து வர முடியாது. உலர்ந்த எலும்புகளில் அந்த அபிஷேகம் வந்தது போல நம் வீடுகளிலும் ஒரு புதிய அபிஷேகம் இன்று நிரப்பப்படுவதாக நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த உலர்ந்த எலும்புகளில் இருந்த வல்லமே இன்று எங்கள் வீடுகளில், பிள்ளைகள் மத்தியில், எங்கள் மத்தியில் நிரப்பப்படும் ஏசப்பா, நிரப்பப்படும் ஏசப்பான்று